நான்லாம் ஆட்கள் பின்னால ஓடி அவங்க கிட்ட நியாயம் கேட்கவே மாட்டேன், டிலீட் பண்ணிடுவேன் மனசுல இருந்து அவங்கள. எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது? இல்ல சுமந்துட்டு இருந்தா தானே ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மேடம்? அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். யூஸ்வலா நம்முடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான வாழ்க்கை. உங்களை பார்க்கும்போது என் மனசுல எவ்வளவு அன்பு தோணுது தெரியுமா? பேரன்பு தோணுது. ஏன் தெரியுமா? நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல நீங்க பிறந்த இடத்துல இருந்து உங்க மண்ணை, உங்க மக்களை, உங்க குலதெய்வ கோயில, அங்க நீங்க சாப்பிடுற தெருவுல கிடைக்கிற சாப்பாட எல்லாத்தையும் மிஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறீங்கல்ல. உங்க மேல எனக்கு அன்பு ஏன் தெரியுமா இருக்கு? நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க, ஆனா தூக்கிட்டு வந்தது என்ன தெரியுமா? தமிழ் என்கின்ற உங்களுடைய மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறீர்கள். எந்த காலகட்டத்திலே நீங்க அதை விடலையே. கொண்டு வந்து புக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும். நான் சொன்னேன், புத்தகத்தை கொடுக்கின்ற பொழுது ரேப் பண்ணாம கவர் பண்ணாம கொடுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி விலை உயர்ந்த கேட்ஜெட்டை கையில வச்சுட்டு போறதா ஸ்டைல்னு நினைக்கிறோம். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இதை வச்சுட்டு போறதுனால யார் மனதிலும் நீங்கள் ஒரு அசைவை கூட ஏற்படுத்த முடியாது. ஒரு நல்ல புத்தகத்தை கையில எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூகம் உங்களை பார்த்து ஸ்தம்பிக்கும். என்னடா அந்த புள்ள புக் எடுத்துட்டு போகுது, தமிழ் இலக்கிய வரலாறா, வெள்ளைவாரணர் தொல்காப்பியம் குறித்தவர் எழுதியதை இந்த பிள்ளை எடுத்துட்டு போகுதேன்னு பார்க்கும். புத்தகத்தை கையில் எடுப்பதற்கான பயிற்சி பெறுவதற்காக யாருக்கு நீங்கள் புத்தகம் கொடுத்தாலும் அதை எந்த ஜிகினா பேப்பராலும் மூடாமல் அதை வெளிப்புறமாக இந்த நூலை தருகிறோம் என்று சொல்லி அந்த நூலை தந்து அந்த குழந்தைகளுக்கான நூல் படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. தமிழ் அங்காடின்னு வெளியில ஒரு புத்தக கடை இருந்தது. நான் என்ன மறந்தங்க நின்னுட்டேன். வரவேற்பு கொடுக்கும் போது கூட பூக்களுக்கு கூட நான் நிக்கல, எப்ப வேகமா உள்ள போவோம் தான் இருந்தேன். ஆனா புத்தக கடையை பார்த்தவுடன் நின்னுட்டேன். ஏனென்றால் என்னை இந்த மேடைக்கு வரவழைத்து பூக்களை தந்து நீங்கள் எல்லோரும் என்னை பெருமைப்படுத்துவதற்கு காரணம் அந்த பூக்கள் அல்ல, அந்த பூக்களை நான் பெறுவதற்கு எனக்கு பயன்பட்ட புத்தகங்கள். அதனால் அந்த புத்தக அங்காடியில் நான் ஒரு நிமிடம் நின்று போனேன். நான் இந்த மேடையை விட்டு வெளியில் போகின்ற பொழுது ஏதேனும் ஒரு வார்த்தையை உங்கள் மனதிலே விதைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக பிரபஞ்சத்திடம் அந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, உணர்ந்ததை சொல்றேன். இனிமேலும் ஒரு மொழியை எப்படி உள்வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் விதைச்சிட்டு போயிடுறேன். பிற்காலத்தில் நீங்கள் அதற்கு பயன்பட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை ஒருபடி உயர்த்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம் தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கிறது மொழின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு சார், எனக்கு சிரஞ்சீவி சார் தான் சொல்லணும், தெலுங்கு சூழல்ல பட்டிமண்டபங்கள் இப்படி பேச்சுகள் இப்படிலாம் இருக்கா சார்? தெலுங்கு சூழல்ல இப்படி பேச்சு பட்டிமண்டபம் இந்த மாதிரி பேசும்போது ஆட்கள் கூடி இலக்கியத்தை ரசிக்கிறது உண்டா? தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா பட்டிமண்டபம் பேசுறது, ஒரு கருத்தை வச்சு அந்த கருத்துக்கு இல்ல ஆமான்னு பேசுறது. இது எந்த காலத்துல இருந்து இருக்கு தெரியுமா? மணிமேகலை சொல்கிறது, பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் என்று சொல்கிறது. இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இந்த பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பேச்சாளர்களை கொண்டாடுறீங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறாங்கல்ல, அவங்க என்னுடைய டிக்ஷனரியில, என்னுடைய அகராதியில அவங்க சிறப்பான ஸ்பீக்கர்ஸ் இல்ல. as a speaker நான் யார ஸ்பீக்கர்னு சொல்வேன் தெரியுமா? பேசிட்டு கைத்தட்டல் வாங்குறவங்க இல்ல ஸ்பீக்கர்ஸ். பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவங்க தான் ஸ்பீக்கர்ஸ். பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு தேடுறேன். இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணுமா? யார் பாடணும்? பாடணுமாண்ணா ஊங்குறீங்க? குழந்தைங்க தான் பாடுச்சு, சில பேர் பாடுனீங்க, அவங்கள விட்டுடுங்க. இந்த வார்த்தைகள்ல நான் கொஞ்சம் கவனம் வைக்கிறவ. சில பேர்கிட்ட இந்த ஒரு வார்த்தை இருக்கு. 90 கிட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க கை தூக்குங்க.
எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கொஸ்டின் இருக்கு. சடுக்குன்னு கை தூக்குனீங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், 90ல தானே பிறந்தீங்க, எதுக்கு கிட்டு? 90ஸ்ல பிறந்தவங்கன்னா ஓகே, அது என்ன 90 கிட்டு? அங்கிருந்தே இருக்கிறீங்களா நீங்க? அங்கே நின்னுட்டீங்களா? இவருக்கு ஒரு பயம், வருத்தம் இவருக்கு, நான் 80 மேடம்ங்கிறாரு. பாருங்க, நாம நீராறும் கடல் உடுத்தன்ற பாட்டை ஒரு 30 வருஷமா பாடுறோமா? எத்தனை பேருக்கு உண்மையா அர்த்தம் தெரியும்? அர்த்தம் தெரிஞ்சா பாடுறோம். எனக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு சொல்லையும் நான் சுவைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் அவ்வளவு ருசியானது. தமிழ் தாய் வாழ்த்துதான். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, ராகம் போட்டாதான் வரும், சாதாரணமா சொன்னா வராது. சாதாரணமா சொல்லி பாருங்களேன், எவ்வளவு ருசின்னு பாருங்களேன். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். அதில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணி நாடகத்திற்கு எழுதிய சிறப்பு பாயிரத்தில் வருகின்ற பாட்டு. அந்த பாட்டு நீண்ட பாட்டு. நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய நிலப்பெண்ணிற்கு முகமாக திகழ்வது பாரத திருநாடு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம். அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநல்நாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே. இது திராவிட மொழி பேசும் நாடு. அந்த திராவிட நாட்டில் அந்த அம்மா பொட்டு வச்சிருக்குதுல்ல, இந்த இந்திய திருநாட்டின் அந்த பெண் பொட்டு வச்சிருக்கால, அந்த பொட்டை பத்தி பேசுறாரு பாருங்க. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திரு நல்நாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் பாட்டு. கொஞ்சம் அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி வெளியில வந்தோம்னா நடுங்குது. ஆனா நம்ம விட்டுறோமே அப்படியே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. கல்யாண்ஜி சொல்லுவார், போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுதும் உன் வாயில் இருந்து யாருக்கேனும் ஒரு சொல் வந்தால் அது உண்மையாக உன் உள்ளத்திலிருந்து கிளம்பி வரட்டும் பர். உண்மையா சொல்றீங்களா ஆல் தி பெஸ்ட்னு? உண்மையா சொல்றீங்களா வணக்கம்னு? உண்மையா சொல்றீங்களா? சொல்லுக்கு அவ்வளவு உயிர் உண்டு, உயிர்ப்பான சொல் அது. நீங்க சொன்னா நம்பணும், நான் நல்ல பிள்ளை. ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. யாராவது திட்டுனா தூங்கிடுவேன், யாராவது அழ வச்சாலும் தூங்கிடுவேன், ரொம்ப பசியா இருந்தா படுத்த உடனே தூங்கிடுவேன் சார். நான் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாலும் தூங்கிடுவேன். இந்தா இப்படி படுத்து தூங்குனா தூங்கிடுவேன். நான் 7 மணி நேரம் சவுண்ட் ஸ்லீப். நல்ல பிள்ளை தானே? படுத்த உடனே யாருக்கு தூக்கம் வருதோ அதுதான் சார் நல்ல பிள்ளை. இந்த போன் எல்லாம் எனக்கு தேவையே படாது தூங்குறதுக்கு. அன்னைக்கு நான் அமெரிக்கா நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு தூக்கம் வரல. அதான் உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வீட்டுல தூக்கம் வராம தவிச்சிட்டு இருந்த 15 நாள் இருந்தேன். ஜெட்லாக்ன்றது எனக்கு வராது யூசுவலா. அந்த நாள் அன்னைக்கு என்ன வந்துருச்சு, மதுரையில தனியா இருக்கிறேன். ராத்திரி 12:15 திடுப்புன்னு முழிப்பு வந்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். என் உடம்பு தூங்க மாட்டேன், படுத்தா தூங்குறாள். என் உடம்பு மேல எனக்கு கோவம் வருது. படிக்கிறதுக்கு இல்லை, எரிச்சலா இருக்கு. டேப் எடுத்து பார்க்கலான்னா அதுவும் எரிச்சலா இருக்கு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சார் பக்கத்துல டேபிள்ல ஸ்வீட் பாக்ஸை பார்த்தேன். அதை பார்த்த உடனே நான் சாதாரணமாக நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். என் கூட இன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்டவர்களுக்கும் தெரியும், மதியானம் சாயந்தரம் டீ சாப்பிட்டவங்களுக்கும் தெரியும். ஹாஃப் சுகர்னு கேட்பேன் நான். எனக்கு சுகர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதனால தான் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கிடையாது. நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார், நீங்கள்லாம் விஞ்ஞானிகள், நான் ஆர்ட் என்னுடைய சப்ஜெக்ட், லாங்குவேஜ். நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மேடம்? அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். சரியா?
எனக்கு இல்ல, எனக்கே வருது அந்த ஸ்ட்ரெஸ். உங்களை மாதிரி பிரஷர்ல இல்ல, நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். உடனே டப்பாவை திறந்து பார்த்தா பெரிய ஸ்வீட் பாக்ஸ், சூப்பர் ஸ்வீட் யாரோ கொண்டாந்து வச்சிருக்காங்க. எடுத்து 2 சாப்பிட்டேன். தண்ணி குடிச்ச உடனே மனசுலாம் சாந்தமாயிடுச்சு சார். படுத்து தூங்கிட்டேன். காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷா 6:30 மணிக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. என்னன்னா, ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் குறையும். சரியா? அதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நினைப்புக்கு வந்துச்சு. ஏன்டா நம்ம ஜெயிச்ச உடனே நமக்கு பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் ஸ்வீட்டு கொடு ஸ்வீட்டு கொடுன்னு கேக்குறான். நம்ம ஜெயிச்சா சுத்தி இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க சார். புரியுதா? நான் கடைசியா அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருப்பேன். என்ன தெரியுமா? ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. ஸ்வீட் யார் சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமா அதுக்கு சாப்பிட சொன்னது அந்த ஸ்வீட். பதில் சொல்லிட்டேன்னா, முன்னால உட்காந்துட்டு சொல்றாரு மேடம் ஒருத்தர், அப்பா நல்ல வேளை இந்த அம்மா பேசுது, நான் எங்க வீட்டுக்கார அம்மாவை கூட்டு வரல அப்படிங்குது. என்னன்னு கேட்டா, 6 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எங்க திருச்சியில பேசிச்சுன்னு கூட்டு போயிட்டேன். அது சாமி மலை ஏறிடுச்சு. மலையேற சாமியை கீழே இறக்கி தரையில விடுறதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் கூட்டு வரல. நான் இப்போ ஒரு கணக்கு சொல்லி நிறுத்த போறேன். ஒரு 10 நிமிஷம் பேசலாமா மேடம்? எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்பேன். டக்குன்னு பதில் சொல்றவங்களுக்கு சிவசுப்பிரமணியம் சார் தன்னுடைய சொந்த செலவில் உங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கி தருவார். ஓகேவா சார்? இப்போ எல்லாரும் அலர்ட் ஆவாங்க பாரு. இந்த கிளாஸி லோலியா இருக்காது இப்போ. அதனால தான் சில விதைகளை தூவது. இது எனக்கு சிலம்பொலி செல்லப்பனார் சொன்னார் சார். கவனமா, தமிழ் என்ன விஷயங்கிறீங்க? 2 பேர் சார். ஒரு ஆளுக்கு பேர் ஏ, ஒரு ஆளுக்கு பேர் பி. நாம இல்ல, ஏபி 2 போகுதுங்க. ஒரு பாலைவனத்தில் போகும்போது ஏ வந்து பிஏ திரும்பி பார்க்கிறார். வழித்துணையா வரப்போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். அதே பாசத்தோட ஏ பார்க்கிறாரு பிஏ. 2 பாலைவனத்தில் நடக்க தொடங்குறாங்க. ஒரு 5 அடி தாண்டின உடனே பி கேக்குது ஏ கிட்ட. கவனமா கேளுங்க. பி கேக்குது ஏ கிட்ட, எங்க போறீங்க? 10 கிலோமீட்டர். நானும் 10 கிலோமீட்டர். அங்க ஒரு ஊர் இருக்கு. ஆமா, சரி. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா ஏ கேட்குறாரு, வெயில் அதிகமா இருக்குல்ல, தண்ணி வச்சிருக்கீங்களா? பி உஷார், நான் எனக்காக வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்காக வச்சிருக்கீங்களா? ஏ சொல்லுது, எனக்காக வச்சிருக்கேன், அதனால தான் கேட்டேன். சரியா? கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கிறாங்க. இன்னொரு ஒரு 3 கிலோமீட்டர் டயர்ட். ஒரே ஒரு ஈச்ச மரம். அந்த ஈச்ச மரத்துக்கு 2 பேரும் உட்காந்துடுறாங்க. சாப்பிடலாமா அப்படிங்கிறாரு பி. ஏ அலர்ட் ஆயிட்டு, நான் எனக்கு சாப்பாடு கொண்டு இருக்கேன், நீ உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நானும் கொண்டு தான் வந்திருக்கேன். அப்போ உட்காரு சாப்பிடலான்னு துணி விரிச்சு சாப்பாடு டப்பாவை எடுத்து வைக்கும் போது, எங்கிருந்தோ வந்தான் ஒருவன், இடைச்சாதி நான் என்றான். சார் ரொம்ப நேரமா நடக்கிறேன் சார், காசு இருக்கு சார், சாப்பாடு வாசனை கேட்ட உடனே ஓடி வந்தேன் சார். சார் காசு கொடுக்குறேன், உங்களோட எனக்கு ஒரு வாய் சோறு கொடுப்பீங்களா சார்? ஓகே. ஏ யோ, சாப்பாடு வாசனை போயிருச்சு இல்ல உன் மூக்குக்கு, உட்காரியா சாப்பிடலாம். என்ன காசு பெருசா? காசு கொடுத்தா எல்லாம் கிடைச்சிருமா? உட்காரியா. நான் ஏன் சொல்ற? ஆமாயா, வழிபோக்கன் கிட்ட போய் காசு வாங்காங்களா? உட்காருங்க. இப்ப பாருங்க, 2 பேரும் எடுத்து ரொட்டி தான் வைக்கிறாங்க. ரொட்டி வச்சு 3 பேரும் சரிசமமா சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்ச களைப்புல ஏ பி 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. வந்தான்ல பணக்காரன், அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவசுப்பிரமணியம் சார் மாதிரியே இருந்தான். அந்த ஹைட்டு, இந்த வெளிச்சம், இந்த தெளிவு. போகும்போது ஒரு சின்ன கலகத்தை பண்ணிட்டு போயிட்டான். என்னன்னா, 8 தங்க காசை எடுத்து தான் சாப்பிட்ட கோப்பையில போட்டு கவுத்து வச்சுட்டு போயிட்டான். எல்லோரும் உறங்குகின்ற பொழுது யார் ஒருவர் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தானே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். போயிட்டான். இவன் என்ன பண்ணாங்க, எழுந்து உட்கார்ந்தான். டப்பாவை திறந்து பார்த்தா 8 காசுங்க, தங்க காசுங்க. இன்னைக்கு விலையில ஒரு தங்க காசு என்ன விலை? என்ன சார் கையை காட்டுறீங்க? வாங்க முடியாதா மேடம்? எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். வாங்க முடியாது சார், வெரி எக்ஸ்பென்சிவ். 8 தங்க காசு பார்த்த உடனே ஏ கண்ணில் வெளிச்சம் பளிச்சுன்னு இருந்துட்டு அந்த
காசுனுடைய சத்தம் கேட்டு பி எந்திரிச்சிட்டான். என்ன அப்படின்னா, ஏய் 8 காசு கொடுத்துட்டு போயிருக்காங்கடா, இந்தாடா உனக்கு 4 எனக்கு 4, வாடா போலாம், இப்பவே சம்பாரிச்சிட்டோம்டா. பி சொன்னா, கணக்கு அப்படி வராது. ஏன் நீ எவ்வளவு ரொட்டி கொண்டு வந்த? ஏண்டா கேக்குற? நீ எவ்வளவு கொண்டு வந்த? 3, நான் 5. மரியாதையா எனக்கு 5 கொடுத்துட்டு நீ 3 எடுத்துக்கோ. இல்ல இல்ல காசுக்கா வித்தோம், அதெல்லாம் முடியாது. 5 3 4 4 தமிழர்கள் சைலண்டா இருந்தா கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு இல்ல? 4 4 நாங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க. 4 4 அவங்க கேட்கல. 2 பேரும் சிண்டு முடி சண்டை. நேரா சையத் அல்தாஃப் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட போயிட்டாங்க. சரியா? போன உடனே அவர் பார்த்தார், என்னப்பா பிரச்சனை? சார் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம் சார், ஒருத்தன் வந்தா சார், நாங்க ரொட்டி சாப்பிட்டு இருந்தோம் சார், காசு வச்சுட்டு போனா சார், ஆளுக்கு 4னா அவன் ரொட்டி கணக்கு கேட்கறான் சார். அப்படியா? என்ன ரொட்டி கணக்கு அது? சார் நான் 5 கொண்டு வந்தேன் சார், இவன் 3 தான் சார் கொண்டு வந்தான். சரி இப்போ வாங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சார் 5 3 ரொட்டியை எடுத்து வச்சோமா? கவனமா மிஸ் பண்ணிடாதீங்க. 5 3 ரொட்டி எடுத்து வச்சோமா? ஆமா. ஒரு ரொட்டியா எடுத்து 3 3 பிரிச்சோமா? சரி 3 பேரும் சாப்பிட்டோம் சார், சமமா தான் சார் சாப்பிட்டோம். ஆனா இந்த 5 ரொட்டி சார்னா. சரி 2 பேரும் வெளியில இருங்கண்ணா, காசை கொடுண்ணா. சார் ஐயோ காசை கொடுத்துட்டு வெளியில வெயிட் பண்ணுங்கடா. காசை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில போனாங்க. முதல்ல அவரு பிய கூப்பிட்டார், காசு கொடுத்த. இங்க பாரு, வெளியில போய் 2 கிலோமீட்டர் தாண்டி தான் திறந்து பார்க்கணும், ஓடியே போயிடணும், அப்புறம் யாருக்கிட்டே பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. போ. அடுத்தது ஏ, கையில காசு கொடுத்து மூடிட்டு ஓடி போயிரு. 2 பேரும் எப்ப சண்டை போட்டுக்கிறீங்களோ காசுக்காக, 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ. 2 பேரையும் சேர்ந்து பார்த்தா தொலைச்சிருவேன் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுங்க கம்முன்னு அந்த தெரு தாண்டறதுக்குள்ள கியூரியாசிட்டியில தளர்ந்து பாக்குதுங்க. 5 ரொட்டிக்காரன் கையில 7 காசு இருக்கு, 3 ரொட்டிக்காரன் கையில 1 காசு இருக்கு. ஒருத்தன் சந்தோஷத்துல ஓடி வரான், ஒருத்தன் ஐயோ அம்மானு வயித்துல அடிச்சுட்டு ஓடி வரான். இவன் பேச்ச கேட்டிருந்தாலாவது 3 கிடைச்சிருக்கும். நீ எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டியே சாமி, எனக்கு கணக்கு சொல்லுன்னு வந்துட்டான். இவன் சார் நன்றி சார்னு நன்றி சொல்றதுக்கு வந்தான். இப்ப 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கணக்கு சொல்றாரு நீதிபதி. என்ன கணக்கு தெரியுமா? எவ்வளவுப்பா எடுத்துட்டு வந்தீங்க? 8 ரொட்டி சார். 5 3 8 சார். கவனம், 8. 8ல ஒரு துண்டுல எத்தனை, ஒரு ரொட்டியில எத்தனை துண்டு? டக்குன்னு சொல்லணும். 3 துண்டு. 8 ரொட்டியில எத்தனை துண்டு? 24 துண்டு. ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க? ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க? 8 8 சாப்பிட்டு இருக்காங்களா? இங்க இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, இது யாருன்னு தெரியல, போகும்போது கண்டுக்கிறேன். 3ன்னு. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகுறது இல்லை சார், நான் ஃபெயில் ஆக விடுறது இல்லை. 25 வருஷ வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை. என்னுடைய வரலாறு அது. சரியா? ஆளுக்கு 8 சாப்பிட்டு இருக்காங்களா? 5 ரொட்டியில எத்தனை துண்டு? 15 துண்டா? எவ்வளவு அவன் சாப்பிட்டு இருக்கான்? எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான்? மீதி எவ்வளவு? அதனால அவனுக்கு 7 காசு. 9 துண்டா 3 ரொட்டியில? எத்தனை துண்டு 3 ரொட்டியில? 9 துண்டா? இவன் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கான்? எவ்வளவு கொடுத்திருக்கான்? அதனால அவனுக்கு 1 காசு. மேலோட்டமா பார்த்தா 3 5 4 4ங்கிறது நியாயம் மாதிரி தெரியும் சார். நியாயம் வேறு, நீதி வேறு. நியாயம் உங்களுக்கும் எனக்கும் மாறுபடும், ஆனால் நீதி யாருக்கும் மாறுபடாது. அந்த நீதியை முன்னெடுக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் எல்லா சொற்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும்.